வணக்கம். உண்மையான உறவுகளே, எஸ்பிஓ ஐடி பாஸ்வேர்டை மறந்துட்டீங்க. எஸ்பிஓ பாஸ்வேர்டை சேஞ்ச் பண்ணணும். கண்டிப்பாக நீங்கள் இதை சேஞ்ச் பண்ணணும். எஸ்பிஓவில் புதிய நபராக நீங்கள் இணையிறீங்கன்னா உங்களுக்காக உங்களுடைய அப்ளைனர் ஒரு பாஸ்வேர்ட் உருவாக்கி தந்திருப்பாங்க. ஏன்னா உங்களுக்கு பாஸ்வேர்ட் சரியாக நீங்கள் பண்ணுவீங்களா இல்லையா, இந்த மாதிரி ஏதாவது நீங்கள் பண்ணியிருந்தால் நீங்கள் உடனடியாக பாஸ்வேர்ட் சேஞ்ச் பண்ணிடுங்க. உங்களுடைய ரெஜிஸ்டர் மெயில் ஐடி, நீங்கள் எஸ்பிஓக்கு கொடுத்த மெயில் ஐடி மூலமாக உங்களுடைய பாஸ்வேர்டை சேஞ்ச் பண்ணிக்கலாம். அது மிக மிக சுலபம். அதை பற்றி இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக கவனிங்க. யாருக்கு என்னென்ன பிரச்சனைகள் இதன் மூலமாக வரும், அந்த பிரச்சனைகளுக்கு பதில் என்ன, மெயில் ஐடி மறந்துருப்பீங்க, மெயில் ஐடி பாஸ்வேர்ட் மறந்துருப்பீங்க, இந்த பாஸ்வேர்டை எப்படி கரெக்டாக நம்ம டைப் பண்ணணும்னு தெரியாமல் இருப்பீங்க. எல்லா கேள்விகளுக்கும் இந்த வீடியோவில் நான் பதில் சொல்ல போகிறேன். இந்த வீடியோவை முழுமையாக கவனிங்க. அதற்கு முன்னாடி எஸ்பிஓ பற்றி அடிக்கடி அதிகமான விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும்னா, புதிய விஷயங்கள் கற்றுக்கொள்ள விரும்புனீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் எஸ்பிஓ டிஎல்டி சேனல் கொடுத்துருக்கேன். ஸோ உங்களுக்கு விருப்பம் இருந்தால் சேர்ந்துக்கோங்க. ஓகே, இப்போது உங்களுடைய எஸ்பிஓ போர்ட்டலுக்குள்ளே வந்துடுவீங்க. உள்ளே வந்ததும் உங்களுக்கு சைடில் உங்களுக்கு மெனு டாட் இருக்கும். லாகின் கொடுப்பீங்க. லாகின் கொடுத்து உள்ளே வந்ததும் கீழே ஃபர்காட் பாஸ்வேர்ட், இந்த ஃபர்காட் பாஸ்வேர்டை கொடுங்க. ஓகே, இதில் ஃபர்காட் பாஸ்வேர்டுன்னு கொடுத்துருக்கோம். இதில் உங்களுடைய ரெஜிஸ்டர் மெயில் ஐடி கொடுங்க. இப்போ நான் ஒரு மெயில் ஐடி கொடுத்துருக்கேன். எஸ்பிஓவில் இல்லாத ஒரு மெயில் ஐடி கொடுத்தேன்னா இப்போ சப்மிட் பண்ணுறேன். எனக்கு எப்படி வரும் பாருங்கள். சாரி, யூ ஆர் நாட் இன் அவர் எஸ்பிஓ ஃபேமிலி மெம்பர், கைண்ட்லி என்டர் கரெக்ட் மெயில் ஐடி. இதற்கான காரணம், நீங்கள் எஸ்பிஓவில் கொடுக்காத மெயில் ஐடி கொடுத்துருப்பீங்க. நான் சரியாக தான் கொடுத்தேன், எனக்கு வரலை. நான் சரியாக தான் கொடுத்தேன், இங்கே நீங்கள் சரியாக கொடுத்துருப்பீங்க. எஸ்பிஓவில் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணும்போது சரியாக நீங்கள் கொடுத்துருக்க மாட்டீங்க. அதில் ஏதாவது ஒரு சின்ன ஸ்பெல்லிங் மிஸ்டேக் நீங்கள் கரெக்ஷன் பண்ணியிருப்பீங்க. ஒரு டாட்டில் மிஸ்டேக் பண்ணியிருப்பீங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் சரியாக கொடுத்துருந்தால் நீங்கள் உங்களுடைய மெயில் ஐடி, இப்போ என்னோடய மெயில் ஐடி கொடுக்குறேன். இப்போ சப்மிட் கொடுக்குறேன். ஓகே, இப்போ சப்மிட் கொடுக்குறேன். இதில் பாருங்கள், யுவர் பாஸ்வேர்ட் ரீசெட் லிங்க் சென்ட் டு யுவர் ரெஜிஸ்டர் மெயில் ஐடி. ஓகே, ஸோ இதில் இன்பாக்ஸ் இல்லைன்னா ஸ்பேமில் போய் செக் பண்ணி பார்க்க சொல்கிறாங்க. இப்போ மெயிலுக்கு வந்துட்டேன். உங்களுக்கு வரலைன்னா ரீஃப்ரெஷ் கொடுங்க. இதுலேயும் உங்களுக்கு ஷோ ஆகலைன்னா 3 மெனு டாட் டச் பண்ணுங்கள். கீழே ஸ்பேம்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், டச் பண்ணுங்கள். இதில் எஸ்பிஓ அப்படின்னு வரும். ஸோ இதை கொடுத்து, இப்போ எக்ஸாம்பிள் நான் இதை கொடுக்குறேன். இதில் ஸ்பேம்னு காமிக்கும், ஆனால் அதில் நாட் ஸ்பேம் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு இங்கே வந்துடும். ஸோ அப்படி வந்த பிறகு உங்களுக்கு எஸ்பிஓ ரீசெட் யுவர் எஸ்பிஓ போர்ட்டல் பாஸ்வேர்ட் இப்படின்னு கொடுத்து உங்களுக்கு லிங்க் இருக்கும். ஸோ இந்த லிங்க்கை நீங்கள் ட்ரை பண்ணாதீங்க. உங்களுடைய மெயில் ஐடிக்கு ஒரு லிங்க், இந்த லிங்க்கை டச் பண்ணிங்கன்னா நியூ பாஸ்வேர்டுக்குள்ளே வந்துடுவீங்க. இதில் கொடுத்துருக்க பாஸ்வேர்ட் கண்டிஷன்ஸை பாருங்கள். இதுதான் நிறைய பேருக்கு குழம்பும். அதாவது மொத்தம் 8 லெட்டர் நீங்கள் கொடுக்கணும், சரியா? ஸோ இந்த 8 லெட்டர்லையும் ஒரு கேபிட்டல் லெட்டர் இருக்கணும், ஒரு ஸ்மால் லெட்டர் இருக்கணும், ஒரு நம்பர் இருக்கணும். ஸோ இந்த 3ம் கட்டாயம் இருக்கணும். இந்த 3க்கு பிறகு நீங்கள் வேறு எது வேணாலும் கொடுத்துக்கலாம். ஸோ அந்த மாதிரி கொடுங்க. இப்போ நான் எக்ஸாம்பிள், நான் இப்போ ஏ, ஸ்மால் லெட்டர் ஏ, இப்போ ஏதாவது ஒரு நம்பர் கொடுத்துட்டேன். நம்பர் கொடுத்துட்டு இப்போது நான் சப்மிட் கொடுக்குறேன். சப்மிட் கொடுத்துட்டா எனக்கு பாஸ்வேர்ட் சேஞ்ச் ஆகிரும். ஓகேவா? ஏன்னா ஒரு கேபிட்டல் லெட்டர் கொடுத்துருக்கேன், ஒரு ஸ்மால் லெட்டர் கொடுத்துருக்கேன், ஒரு டிஜிட் நம்பர் கொடுத்துருக்கேன், 8 லெட்டருக்கு மேலே, 8 கேரக்டர்ஸ்க்கு மேலே நான் கொடுத்துருக்கேன். ஸோ அப்போது எனக்கு சப்மிட் ஆகிரும். எனக்கு சப்மிட் ஆகிட்டா நான் அடுத்தது சேஞ்ச் ஆகின பாஸ்வேர்டை வச்சு நான் பார்த்துப்பேன். எனக்கு ஸ்டாஃப் ஐடியே மறந்துட்டு என்ன பண்ணேன், உங்களுடைய அப்ளைனர் இருப்பாங்க, உங்கள் அப்ளைனர்கிட்ட கேட்கலாம், எனக்கு மெயில் ஐடி மறந்துட்டு மெயில் ஐடி சேஞ்ச் பண்ணணும். ஸோ அப்படின்னா நீங்கள் எஸ்பிஓவை தான் அஃபிஷியலாக கான்டாக்ட் பண்ணணும். ஓகே, அதை பற்றி இனிமே வந்துச்சுன்னா நான் அதன் பற்றி விரிவான விளக்கம் கொடுக்குறேன். இதுதான் ஃபர்காட் பாஸ்வேர்ட். நன்றி உறவுகளே, அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் மட்டும் நம்ம வீடியோக்கு லைக் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோ
ஃபர்காட் பாஸ்வேர்ட் கொடுக்க தெரியாமல் இன்னும் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்களுக்கு இந்த வீடியோவை ஃபார்வர்ட் பண்ணிடுங்க.